ஹாய் வெல்கம் டு பிரியா பிஜே vlog. ஹாய் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் பீர்க்கங்காய் சட்னி. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தேவை. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து 1 இன்ச் சைஸு, பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கணும். உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போதும். காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு மிளகாய் இல்லை 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இந்த பீர்க்கங்காயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். ஒரு 1 மினிட் அவ்வளோ வதக்கினா போதும். இப்போ இந்த காய்க்கு தேவையானது உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஓவராலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு ஒரு 3/4 வந்து வெந்து வந்தாலே நமக்கு போதுமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் இல்லைன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு ஓரளவுக்கு காய் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி இருக்குது பாருங்கள், காயில் இருக்க தண்ணி தான். ஸோ அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரை நம்ம வந்து வதக்கிக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாகவும் வதக்கலாம், ஸ்லோவாக வச்சு நம்ம பண்ணோன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு காயும் நல்லா வெந்து வந்திருக்கும். நமக்கு பேரலாக இட்லியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி செய்யும்போது ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் பேட்டர் வந்து கொஞ்சம் கலராக இருக்குது. அதாவது தோல் இருக்க உளுந்து. ப்ரோட்டீன் வந்து தோலில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இருக்கிறது சத்தெல்லாம் இருக்குது விட்டுட்டு நம்ம வந்து வெறும் உளுந்து யூஸ் பண்ணுறோம். பட் அதில் விட நமக்கு தோலில் தான் ரொம்ப சத்து இருக்குன்றாங்க. ஸோ இட்லிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து இட்லி வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் ஒரு மடங்கு அரிசி வந்து 1 மடங்கு எடுக்கிறீங்கன்னா உளுந்து வந்து குறைஞ்சது வந்து 1/4 மடங்குனா சேர்க்கணும். அதுபோல் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டேன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். அதே போல் இட்லி நம்ம டைரெக்டாக இந்த பிளேட்லேயும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நம்ம இட்லி ஊற்றிட்டோன்னா ஒயிட் கிளாத்தில் இட்லி இன்னுமே சூப்பராக வரும். நம்ம இந்த மாதிரி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம இப்படி வைக்கிறத விட பிளேட்டை வச்சு ஊற்றிக்கிட்டோன்னா ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா வரும். வந்து பேட்டர் வெளியே அரைச்சும் கொஞ்சம் அவங்க லிக்விடாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இட்லிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோன்னா இட்லி வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். கலர் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணோன்னா. பட் டேஸ்ட்டு சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வெதுக்கி வச்சுக்கிறது ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேவையான உப்பு மிளகாலாம் சேர்த்துட்டோம். ஜஸ்ட் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கணும்.
இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், தண்ணியாக அரைக்க வேணாம். இதை முதல்ல அரைச்சிப்போம், அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நான் அந்த மிக்ஸி ஜார் மட்டும் லைட்டாக அலசி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கடுகு, சீரகம், உளுந்து, கடலப்பருப்பு கொஞ்சம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், பருப்பும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிட்டோன்னா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான பீர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கான சட்னி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.